அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய யூடியூப் சேனல் அறிவொளி.in மூலமாக இலவச IAS, IPS மற்றும் அகில இந்திய குடிமைப்பணிகள் தேர்வுகளுக்கான வகுப்புகளை காணொளி மூலம் நடத்தி கொண்டு வருகிறோம். அதில் இன்று நேரலையாக 2021ஆம் ஆண்டு தமிழை விருப்ப பாடமாக எடுத்து எழுதக்கூடியவர்களுக்கு முதன்மை தேர்விலே சில முக்கிய குறிப்புகளையும் முக்கிய வினாக்களையும், அது மட்டுமின்றி இதற்கு முந்தைய வருடங்களிலே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகளையும் எவ்வாறு எழுதுவது என்பதை பற்றிய ஒரு நேரலை தான் இந்த பகுதி. இன்னும் நாம் கொஞ்ச நேரம் விட்டுக்கிறீங்க. நிறைய பேர் இந்த குரூப்ல சேர்ந்து எனக்கு ஆன்சர்ஸ் எழுதி அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க. பட் அதெல்லாம் பத்தாது. ஏன்னு கேட்டா நீங்க இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் கொடுக்கணும். எல்லா வேலைகளுக்கு நடுவுல இதையும் ஒரு வேலையா பண்றேன் அப்படிங்கிற ஒரு கட்டத்துல இருந்து இதுதான் என்னுடைய முதல் வேலை, யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுவதுதான் என்னுடைய முதல் கட்ட வேலை, மற்ற வேலைகள் எல்லாம் எனக்கு இரண்டாம் பட்சம் தான் அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்க வரும்போது மட்டும்தான் உங்களால நல்லபடியா இந்த எக்ஸாம விரைவில் ஒரு வருஷம் அல்லது 1.5 வருஷத்துல நீங்க உங்களால கிளியர் பண்ண முடியும். இப்ப இந்த 2021 இந்த வருஷம் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஆக்சுவலா 2020ல நடந்திருக்கணும். கோவிட் காரணமாக அதனுடைய பிரிலிமினரி மெயின்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிலேவாய் தான் வருது. அதனால ஜனவரி 17th தான் தமிழ் விருப்ப பாடத்தை எடுத்து எழுதுவதற்குரிய தேர்வு நாளா அறிவிச்சிருக்காங்க. 2021ஆம் ஆண்டு. இப்ப 2021ஆம் ஆண்டுல நீங்க எக்ஸாம் எழுதுனீங்கனாலும், இல்ல 2021ல தான் நான் பிரிலிம்ஸே எழுத போறேன், 2022ல தான் நான் என்னுடைய மெயின்ஸ் எழுத போறேன்னு சொன்னாலும், முதல்ல இந்த மெயின்ஸ் விருப்ப பாடத்தை நீங்கள் படித்து முடித்து வச்சிருந்தீங்கன்னாதான் உங்களால அதிகமான மதிப்பெண்களை ஸ்கோர் பண்ண முடியும் உங்களுடைய அடுத்த எக்ஸாம்ஸ்ல. அதனால என்னுடைய சஜஷன் எப்போ படித்து முடித்து விட வேண்டும். அதுதான் சரியான ஒரு வழிகாட்டுதலாக அமையும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்ப இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் விருப்ப பாடம். இந்த தமிழ் விருப்ப பாடத்துல ஏற்கனவே நான் யூடியூப்ல என்னுடைய பாடத்திட்டம், அணுகுமுறை, என்னென்ன புத்தகங்கள்லாம் படிக்கணும், இது எல்லாமே கொடுத்தாச்சு. இப்ப நிறைய பேர் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் எப்படி எழுதுறது அப்படின்னு கேக்குறீங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மெயின்ஸ்ல உங்களுக்கு நிறைய மதிப்பெண்கள் வேணும் அப்படின்னு உங்களுடைய எழுத்து மூலமா தான். நீங்க எவ்வளவுதான் படிச்சாலும் பிரசன்டேஷன் ஒண்ணு இருக்கு, நம்ம நல்லா குடுக்குறோமா அப்படின்னு. அந்த குடுக்கறது சொற்களுக்கு மிகாமல். ஏன்னா மெயின்ஸ் எக்ஸாம்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் எத்தனை சொற்களுக்குள்ள நம்ம கொடுக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சொற்களினுடைய அளவு குறைவாக இருந்தாலும் மதிப்பெண் குறைந்து விடும். அதே சமயம் இப்ப நம்மளுடைய தமிழ் விருப்ப பாடத்துல நம்ம எப்படி ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா, இது ஒரு டெஸ்ட் சீரீஸ் மாதிரி நம்ம துவங்க இருக்கிறோம். இந்த டெஸ்ட் சீரீஸ்ல நம்ம டே வைஸா பிரிச்சுக்கலாம். இன்னும் ஒரு 56 டேஸ் இருக்கு நம்மளுடைய தமிழ் விருப்ப பாட எக்ஸாம் வர்றதுக்கு, ஜனவரி 17க்கு. அந்த 56 டேஸ்லயும் நம்ம ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சாப்டர் வைஸாவோ அல்லது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையோ நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம ஆன்சர் எழுதி வச்சுக்கிறது மூலமா டாப்பர்ஸ் லிஸ்ட்ல வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டா அந்த விருப்ப பாடம் தமிழை எடுத்து எழுதக்கூடியவங்களுடைய அளவு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம் தமிழ்நாட்டுல இருந்து. ஒன்று. இன்னொன்று, நம்மளுக்கு ஹோம் கேடரே கிடைக்கணும், இல்ல நம்ம டாப் லிஸ்ட்ல வரணும், மத்த சர்வீஸ்ல போகாம IASல வரணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏற்கனவே உங்களுடைய ஆன்சர்ஸை எழுதி வச்சு படிக்கிறது தான். அப்ப அந்த எழுதி வச்சு படிக்கணும் அப்படிங்கும் போது என்ன மாதிரியான ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்க எழுதி வச்சு படிக்கணும். இப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், இதற்கு முந்தைய வருடங்கள்ல கேட்கப்பட்ட கேள்விகள் நிறைய திரும்ப திரும்ப வருகின்றன. அது ஒரு டிப் நான் ஆல்ரெடி கொடுத்தது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் நீங்க முதல்லயே எடுத்து அதை படிச்சு பார்த்துட்டு அதை நீங்க எழுதுறது மூலமா உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும்.
அந்த வகையில இந்த டெஸ்ட் சீரீஸ் மூலமா நீங்க வந்து உங்களுடைய விடைகளை எழுதிட்டு கூகுள் ஃபார்ம்ல நீங்க ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த விடைகளை என்னுடைய இமெயில் முகவரிக்கு நீங்க ஸ்கேன் பண்ணி அனுப்பலாம். அந்த விடைகளை நீங்க எப்படி மேம்படுத்தலாம்னோ, அந்த விடைகள்ல நீங்க என்ன மிஸ்டேக்ஸ் விட்டுருக்கீங்கன்னு நான் உங்களுக்கு திருப்பி தருவேன். நல்லா கவனமா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இன்ஸ்டியூட்ல ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்கா பணம் கட்டி இவ்வளவு இண்டிவிஜுவலா உங்களுக்கு யாரும் கோச் பண்ணவே முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, பெரிய பெரிய இன்ஸ்டியூட்லயுமே ஆன்லைன்ல போட்டுட்டு இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க கிட்ட படிக்கிற இன்னொரு ஸ்டூடெண்ட்டை வச்சுதான் வந்து பேப்பரை எல்லாம் வந்து திருத்திட்டு இருக்காங்க. இதை நான் வந்து அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டா சொல்லல. அவங்களுடைய ரிசோர்சஸ் இவ்வளவுதான் இருக்கு. அப்ப இப்ப வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. தமிழ்ல நல்ல மதிப்பெண் எடுத்த நான் ஆல்ரெடி வந்து துறையில வந்து ஒரு பதவியில இருக்கக்கூடிய நான் வந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் செஞ்சுட்டு இருக்கேன் இலவசமா. இந்த வழிகாட்டுதல் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு தெரியல. இப்பதான் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். அப்ப இந்த ஆரம்பிக்கும் போது இந்த பகுதியில இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய நீங்கள் வந்து இதை முழுவதாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கறதா என்னுடைய ரிக்வெஸ்ட். ஏன்னா நான் படிக்கும் போது எனக்கு இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. எல்லாருமே வந்து நாங்களே தான் படிச்சு நாங்களே தான் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டோம். அப்படி எங்களுக்கு ரிசோர்சஸ் அவைலபிளா இல்ல. இப்போ வந்து இன்டர்நெட் மூலமாவும் அவேர்னஸ் அதிகமா இருக்கிறதுனாலயும் உங்களுக்கு நிறைய சோர்சஸ் இருந்தா கூட ஃப்ரீயா கிடைக்கிற சோர்சஸ் வந்து குவாலிட்டியா இருக்கிற சோர்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால இந்த பகுதியை வந்து நீங்க முழுமையா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். இப்ப நம்ம அந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து நம்ம எப்படி பண்ண போறோம்னா, ஒரு 50 நாட்களுக்குரிய டெஸ்ட் சீரீஸ் பண்ண போறோம். இந்த 50 நாட்கள்ல தமிழ் பாடப்பகுதியில டே 1ல முதல்ல வந்து தமிழ் விருப்ப பாடம் முதல் தாள் செக்ஷன் ஏ பிரிவு ஆவையும், 2வது நாள்ல செக்ஷன் பி, இந்த மாதிரி நம்ம 2009 இருந்து எடுத்துக்கிட்டு 2019 வரையிலான கேள்விகள், கிட்டத்தட்ட 10 வருஷத்தினுடைய மொத்த கேள்விகளையும், கேட்கப்பட்ட கேள்விகளையும் அதற்குரிய விடைகள் எப்படி எழுதுவது என்பதை பற்றியும் நம்ம படிச்சு முடிக்கும் போது கிட்டத்தட்ட நம்மளுடைய பாடத்திட்டத்தை நம்ம முழுவதுமாகவே முடிச்சிருவோம். ரொம்ப ஷார்ட் ஃபார்ம்ல முடிச்சிருவோம். நம்ம கிளாஸ் ரூம் மாதிரி இல்லாம ரொம்ப ஃபாஸ்ட் ட்ராக்ல நம்ம தமிழை முடிக்க முடியும் 50 நாள்ல. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த 2019ஆம் ஆண்டோட நிக்காம இந்த 2020ல எக்ஸாம் கிடையாது. சோ 21ல நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு முக்கியமான கேள்விகள் இந்த பேட்டர்ன்ல நம்ம போய்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு என்ன கேள்வி வரும் அப்படிங்கறதையும் நம்ம அனுமானிச்சு அதுக்கும் ஒரு 1 வீக் செஷன் கொடுத்திருக்கேன். அந்த 1 வீக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வரக்கூடிய முக்கியமான கேள்விகளையும் நாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்ப இந்த பகுதிகளை நம்ம நிறைவு செய்ததன் மூலமாக நம்ம தமிழ் விருப்ப பாடத்தை முழுவதுமா நம்ம இப்ப பாருங்க, டே 1 இன்னைக்கு நம்ம டிஸ்கஷன் போறோம். இந்த டே 1ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? முதல்ல 20 சொற்களுக்கு மிகாமல் விடையளிக்கவும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதுல வந்து தமிழில் வேற்றுமை உருவுகள் பற்றிய ஒரு கேள்வி, சிலப்பதிகாரம் காட்டக்கூடிய சமுதாய நிலை, இன்றைய தமிழில் வழங்கும் கடன் சொற்கள் ஆங்கிலத்தை தவிர மற்ற மொழிகள்ல இருந்து தமிழ்ல இன்னைக்கு என்னென்ன சொற்கள் எல்லாம் வந்திருக்கின்றன, அது எப்படி உபயோகிக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி. இந்த 3 கேள்விகளுமே பாத்தீங்கன்னா 200 சொற்களுக்கு மிகாமல் விடையளிக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பக்கம் எழுதுனா நீங்க போதும். உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங், என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங்ல நான் ஒரு பக்கம் எழுதுனேன். ஒரு பக்கத்துக்கு நீங்க எழுதுனீங்கன்னா இந்த விடைகள் போதுமானது. அடுத்தது தொல்காப்பியர் எழுத்து மற்றும் சொல் பற்றி சொல்லதிகாரம், எழுத்ததிகாரம் மற்றும் சொல்லதிகாரம் பற்றி கூறியுள்ள கருத்துக்கள் இன்றைய மொழியியலாளர் அவர்களாலும் ஒப்புக்கொள்ளுமாறு, வியக்குமாறு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மொழி அறிஞர்கள் கூட எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதின தொல்காப்பியத்தினுடைய நூற்பாவும் தொல்காப்பியத்தினுடைய அமைப்பையும் இன்றும் அது வந்து வழக்காற்றில் உள்ளது, நிலையாக உள்ளது என்று போற்றுகிறார்கள். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தமிழ் மொழிக்கும் தமிழ் இலக்கண அமைப்பிற்கும் ஒத்துள்ளதாகவே இன்றும் தொல்காப்பியம் வந்து பார்க்கப்படுகிறது. அதைத்தான் நம்ம எழுத போறோம் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா. அடுத்து சங்க இலக்கியத்தில் பிரிவு அப்படிங்கிறத பற்றி ஒரு கட்டுரை கேட்கிறாங்க. அடுத்து புதுக்கவிதைகளில் உவமை. சோ இதுதான் வந்து பகுதி செக்ஷன் ஏல வந்து 2009ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா 2006 அந்த டைம்ல வந்துதான் நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு. அப்ப 2 விருப்ப பாடங்கள் இருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப ஒரு விருப்ப பாடம் தான் நீங்க எழுதுறீங்க முதன்மை தேர்வுல. அப்ப 2 விருப்ப பாடம் எழுதணும். 2008ஆம் ஆண்டு நான் வெற்றி பெற்றேன். அப்ப வந்து இந்த 2 வருஷத்துக்குள்ள வினாக்கள் மாதிரி போடுவாங்க. கடைகள்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு விருப்ப பாடத்துக்கு ஒரு கொஸ்டின் பேங்க் கிடைக்கும். அந்த கொஸ்டின் பேங்க்ல பழைய கொஸ்டின்ஸ் எல்லாம் சாப்டர் வைஸா வந்து கன்சாலிடேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சோ நான் அதை வச்சுதான் சில இதெல்லாம் இப்ப எடுத்து போட்டுட்டு இருக்கேன். இப்ப இந்த கொஸ்டின்கள் வந்து உங்களுக்கு இந்த வருஷம் திரும்ப வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதை நம்ம படிச்சு வச்சிருக்கும் போது நம்மளுக்கு ரெடிமேட்
ரெடிமேடான சில ஆன்சர்ஸ் ரெடியா இருக்கும்போது நம்மளுடைய நிறைய அது ஒண்ணு. இப்ப முதல் கேள்விக்கான நம்ம விடையை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க போறேன். தமிழில் வேற்றுமை உருவுகள். இந்த தமிழில் வேற்றுமை உருவுகள் பாத்தீங்கன்னா உங்களுடைய 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு இலக்கண பகுதி புத்தகங்கள் இருக்கு இல்லையா, அதுல நீங்க பாத்தீங்கன்னாலே ரொம்ப அருமையா கொடுத்திருப்பாங்க. அதை தாண்டி நீங்க படிக்கணும்னு அவசியமே எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஏன்னா வந்து ஒரு பக்கத்துக்கு எழுத போறோம். அப்ப ஒரு பக்கத்துக்கு நம்ம 10 பக்கம் படிச்சோம்னா கண்டிப்பா ஒரு பக்கமா நம்மளால சுருக்க முடியாது. அப்ப எது முக்கியமானது அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்க படிக்கணும். இந்த தமிழில் வேற்றுமை உருவு, முதல்ல வேற்றுமை உருவை பற்றி நூற்பா, நன்னூல் நூற்பா இருந்தாலும், நன்னூல் சூத்திரம் இருந்தாலும், தொல்காப்பியருடைய சூத்திரம் இருந்தாலும் அதை ஒரு 2 லைன் ஃபர்ஸ்ட் நீங்க கொடுத்துட்டு ஆரம்பிக்கணும். இதுதான் என்னுடைய ஃபார்மேட் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வேற்றுமை உருவுனா என்ன அப்படின்னு ஒரு டெபினிஷன் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் வேற்றுமை உருவுகள் மொத்தம் எத்தனை இருக்கின்றன, எத்தனை உருவுகள் இருக்கின்றன அப்படிங்கிறத கொடுக்குறீங்க. அடுத்து 8 வேற்றுமை உருவுகள் என்னென்ன உருவுகள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. இந்த வேற்றுமை உருவுங்கிறது உருவு சொல் இல்லாம கூட சில மறைந்து வரக்கூடிய வேற்றுமை உருவுகள் இருக்கு, அது என்ன அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் இந்த 8 வேற்றுமை உருவுகளுக்கும் ஒரு அட்டவணை மாதிரி நீங்க போட்டு ஒவ்வொரு வேற்றுமை முதலாம் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, அந்த உருவுகளுடைய பெயர்கள், அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இப்படி எழுதலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியா கன்சாலிடேட் பண்ணி நீங்க என்ன கொடுக்குறீங்கன்னா இந்த வேற்றுமை உருவுகள் இடம், திணை, பால் அதை வைத்து எப்படி வேறுபடுகிறது, இதனுடைய பண்புகள் என்ன, இதனுடைய இயல்புகள் என்ன, வேறு மொழிக்கு அல்லாத சிறப்பு இந்த தமிழில் உள்ள வேற்றுமை உருவுகளுக்கு என்ன இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு 5 பாயிண்ட் எழுதுனீங்கன்னா உங்களுடைய கேள்வி மிக முழுமையானதாக நீங்க விடையளிச்ச மாதிரி இருக்கும். புரிஞ்சுதான்? இப்ப தமிழில் வேற்றுமை உருவுகள்னா இப்ப பேட்டர்ன் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நீங்க ஒரு பேஜ்ல எப்படி எழுதணும் அப்படிங்கிற பேட்டர்னை இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பேட்டர்ன்ல நீங்க என்ன பண்ணலாம், எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஆன்சர் நான் ரெடிமேடா வாமிட் பண்ணி கொடுக்கறதுக்கும் நீங்க உங்களுக்கு அந்த ஆன்சரை எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இதுதான் உங்களுக்கு லாங் டேர்ம்ல ஹெல்ப் ஆகும். இந்த கொஸ்டின் இல்லாம வேற கொஸ்டின் கேட்கும் போதும் உங்களால என்ன பண்ணிக்க முடியும்னா, இந்த மெத்தட்ல தான் நம்ம ஒரு கொஸ்டினுடைய அமைப்பு இருக்கணும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சு எல்லா கேள்விகளுக்கும் நீங்க விடை எழுதலாம். உங்களுக்கு இதை ஒரு டெஸ்ட் சீரீஸ் டே 1 சேலஞ்சாக நான் கொடுக்குறேன். இந்த சேலஞ்ச்ல நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம், இந்த வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸ்ல இந்த கேள்விக்குரிய விடையை நீங்க எழுதி சொந்தமா ஸ்கேன் செஞ்சு உங்களுடைய கமெண்ட் பகுதியில நீங்க வந்து அப்லோட் பண்ணுங்க. நான் அதை வந்து உங்களுக்கு திருத்தி அதை நீங்க எப்படி மாத்தி எழுதணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் டே டே 2ல நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்ப வேற்றுமை உருவுகளை பத்தி ஒரு 10 மதிப்பெண்களுக்கோ அல்லது 15 மதிப்பெண்களுக்கோ கேள்விகள் கேட்டா இதுதான் எழுதணும். வேற்றுமை உருவை பற்றிய சூத்திரம், நன்னூல் அல்லது தொல்காப்பியம், வேற்றுமை உருவுனா என்னங்கிற விளக்கம் டெபினிஷன், வேற்றுமை உருவுகள் எத்தனை அதை அட்டவணைப்படுத்தி எடுத்துக்காட்டுகளுடன் எழுதிட்டு மொத்தமா கன்சாலிடேட் பண்ணி வேற்றுமை உருவுகளை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, அது எப்படி மாறுபடுது, எங்கெங்கெல்லாம் மாறுபடுது, தமிழ் மொழியில உள்ள வேற்றுமை உருவுகள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தனவாக உள்ளன, அதனுடைய இயல்புகள் என்ன, பண்புகள் என்ன, எங்க வேற்றுமை உருவு திரிந்து வரும், எங்க திரிந்து வராது, பெயர், இடம், திணை, பால், எண், வினைச்சொல் எல்லாத்துலயும் வந்து வேற்றுமை உருவு எப்படி வந்து மாறி வருகிறது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் ஒரு 5 பாயிண்ட் எழுதுனா போதும். நிறைய முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அந்த சாப்டர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய சொந்த சொற்றொடரில் வாக்கியத்தில் நீங்க எழுதணும். இதுதான் முதல் கேள்விக்கு நீங்க எழுதக்கூடிய முறை. இப்பொழுது அடுத்த கேள்விக்கு நம்ம போலாம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 200 சொற்களுக்கு எழுதுங்கள் என்றுதான் கேட்டிருக்கிறார்கள். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய கேள்விகள்லாம் வந்து சின்ன பதிலா எழுதுறது ரொம்ப கஷ்டமான ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஏன்னு கேட்டா சிலப்பதிகாரத்தை பத்தி நிறைய பேத்துக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. அப்ப அந்த சிலப்பதிகாரம் காட்டக்கூடிய சமுதாயத்தை பத்தி ஒரு பக்கத்துக்கோ அல்லது 2 பக்கத்துக்கோ எழுதுங்க அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து சேலஞ்சிங்கான விஷயம் என்னன்னா, அந்த 2 பக்கத்துல நம்ம சொல்ல வந்த அனைத்து முக்கியமான தகவல்களையும் கொடுக்க முடியுதா, அந்த கேள்விக்கு ரிலவெண்டான பாயிண்ட்ஸ் நம்மளால வந்து சொல்ல முடியுதா, இதுதான் வந்து அதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப சிலப்பதிகாரம் அப்படிங்கிறதே வந்து அதனுடைய அடைமொழியே என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். இந்த குடிமக்கள் காப்பியத்துல வந்து அந்த குடிமக்களினுடைய பழக்க வழக்கங்கள் என்னென்னவா இருந்தது, சிலப்பதிகாரம் காட்டக்கூடிய சமுதாயம் அல்லது சமயம். இப்ப இளங்கோவடிகள் அப்படிங்கிறவர் சேரன் செங்குட்டுவனுடைய சகோதரர் அப்படின்னா சேரன் செங்குட்டுவன் ஒரு சைவ சமயத்தை சேர்ந்தவரா இருக்காரு. இளங்கோவடிகளுடைய உருவப்படத்தை நம்ம பார்க்கும்போது அவர் தலை மலிக்கப்பட்டு காதுகளில் பெரிய ஒரு ஓட்டை இருக்கும், அது மாதிரி போட்டு ஒரு துறவர கோலத்தில் தான் நம்ம பார்த்திருக்கோம். அப்ப அவரு ஒரு சமயத்தை சேர்ந்தவர்.
அவரு சொல்லக்கூடிய ஒவ்வொரு காதைகளிலும், காண்டங்களிலும், மதுரை காண்டமாகட்டும், புகார் காண்டமாகட்டும், அதுல ஒவ்வொன்றிலையும் வாழ்த்து பாடல்கள் சொல்லும் போது ஒவ்வொரு வகையான இறைவர்களை அவர் வந்து வழிபட்டு எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம வேட்டுவரி அந்த மாதிரி பகுதிகள்ல பாத்தீங்கன்னா கொற்றவை வழிபாடு, அருகனை பற்றிய குறிப்புகள், சூரியனை பற்றிய குறிப்புகள், இந்திரனுக்கு விழா எடுத்ததை பற்றிய குறிப்புகள், இது எல்லாமே வந்து இது ஒரு சமய பொறையுடைய ஒரு காப்பியமாக சிலப்பதிகாரம். இது சமயப்பொறையா காப்பியத்துல மட்டும் இருந்தா பார்த்தது. அப்ப அந்த காலத்தினுடைய சமுதாயமும் அந்த மாதிரி ஒரு சமய காழ்ப்புணர்ச்சி இல்லாத ஒரு சமுதாயமாக இருந்தது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முடிவு. ஏன்னு கேட்டா அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துலதான் இப்படிப்பட்ட ஒரு இலக்கியம் தோன்றி இருக்க முடியும். அந்த இலக்கியத்துல இப்படிப்பட்ட விஷயங்களை அவர் கூறியிருக்க முடியும். அப்ப அதை எழுதுறோம். கவுந்தியடிகள் மூலமா ஒரு சமண இவர் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து கொள்கைகள் அவர் பரப்பலாம். ஆனா அந்த மதங்களை பற்றி அவர் வந்து கருத்துக்களை விட்டு சென்றிருக்காரு. எந்த மதத்தையும் வந்து உயர்வானதோ தாழ்வானதோ என்று அவர் சொல்லல. இந்த மதத்தில் சேருங்கள், இந்த மதத்தினுடைய கொள்கைகள் இவை எல்லாம் அப்படின்லாம் அவர் வந்து சொல்ல வரல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கொற்றவை வழிபாடை வந்து சொல்லியிருக்காரு. அது இல்லாம சேர சோழ இந்த ஒரு காப்பியம் தான் வந்து மூவேந்தர் காப்பியம் அப்படிங்கிற பேரும் இந்த காப்பியத்துக்கு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா சேர சோழ பாண்டிய மன்னர்களுடைய அவர்களுடைய தலைநகரங்கள், அது பூம்புகார் ஆகட்டும், காவிரி பூம்பட்டினம் ஆகட்டும், வஞ்சி ஆகட்டும், எல்லா மதுரை, இந்த மாதிரி எல்லா விதமான தலைநகரங்களையும் பற்றிய அந்த மக்களினுடைய வாழ்க்கையும் மன்னர்களுடைய வாழ்க்கையும் பற்றி இந்த சிலப்பதிகாரம் காட்டுகிறது. இப்ப இந்த இதுல வந்து நீங்க கேட்கலாம், அப்ப நிறைய பாயிண்ட் இருக்கே மேடம், நாங்க இதே எழுதுறது எல்லாத்துக்கும் ஒரு பேரா தான். இப்ப வந்து 2 பக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு குட்டி குட்டி சப்டைட்டில்ஸ் மாதிரி கொடுத்து எழுதுறீங்க அப்படின்னா அந்த சப்டைட்டில்ஸ் கொடுத்துட்டு அதுக்குள்ள வந்து 2 வரிகள் உங்களால கொடுக்க முடிஞ்சதுன்னா, இப்ப மதுரை மாநகரனுடைய சிறப்பை இளங்கோவடிகள் ஒரு 2 வரியில மதுரை மாநகரை பத்தி சிறப்பா சொல்றாருன்னா நீங்க அந்த வரிகளை 2 வரிகளை கொடுக்கலாம். மேற்கோளாக கொடுத்து எழுதுவதன் மூலம் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா உங்களுடைய விடைகள் வந்து இன்னும் மேம்பட்டதாக இருக்கும். அடுத்து வந்து நகரங்களினுடைய நிர்மாணித்தல் சிறப்பு. இப்ப மதுரை வந்து ஒரு பாதாள சாக்கடை அமைப்பு உள்ள நகரமாக இருந்தது. அதனுடைய வாயில்கள் எப்படி இருந்தன, அவங்க வந்து நீர் வசதி எப்படி இருந்தது, நீர்ப்பாசனம் எப்படி இருந்தது, வைகை நதியினுடைய சிறப்பு, இது எல்லாமே வந்து அந்த கால சமுதாயத்தை பற்றிய கூடிய ஒரு பகுதி தான். அப்ப இதையும் நீங்க எழுதலாம். அடுத்து அந்த கால சமுதாயத்தில் இருந்த தொழில்களை பற்றிய குறிப்புகளும் சிலப்பதிகாரத்துல நிறைய இருக்கின்றன. ஏன்னா அப்ப வந்து அந்த சிலம்பு காணா போனதுக்கு அப்புறம் அந்த பழிய சுமத்துறதே வந்து ஒரு பொற்கொள்ளன் தான் இல்லையா? அப்ப அந்த பொற்கொள்ளன் ஆடை அணிகலன்கள், அப்புறம் இவங்க வந்து வாணிப குடியில் பிறந்தவர்கள் தான் கோவலன் கண்ணகியும். அப்ப அந்த அவங்களுடைய வாணிபம், கடல் வாணிபம், அது எப்படி சிறப்பா இருந்தது அந்த காலத்துல, என்ன மாதிரியான பொருட்களை எல்லாம் அவர்கள் வியாபாரம் செய்தார்கள், அவங்களுடைய திருமண சடங்குகள், அவங்கள கோவலனுக்கும் கண்ணகிக்கும் திருமணம் நடக்கும் போது அந்த திருமணத்திலே என்ன மாதிரியான சடங்குகள் அந்த சமுதாயத்திலே வந்து பின்பற்றப்பட்டன. தாலி என்பது அந்த காலத்துல கிடையாது. மங்கள அணி என்பது காலில் அணியக்கூடிய ஒரு வகையான சிலம்பித்தான் குறித்தார்கள். அப்ப அந்த மாதிரியான சடங்குகள் எப்படி நடந்தன என்றதை நீங்கள் குறிப்பிடலாம். கலை பண்பாடு அப்படின்னு வரும்போது மாதவி மூலமாக மாதவி வந்து ஒரு நடனம் ஆடுவதற்கு போடப்பட்ட ஒரு அரங்கு, அந்த அரங்கு எவ்வளவு அழகாக இருந்தது, மாதவி என்ன மாதிரி எல்லாம் அணிகலன்களை அணிந்திருந்தாள், ஆடைகளை அணிந்திருந்தாள், என்னென்ன கலைகளில் எல்லாம் மாதவி வந்து தேர்ச்சி பெற்றவளாக இருந்தாள், இது எல்லாமே அந்த காலத்தினுடைய சமுதாயத்தினுடைய நிலையைத்தான் குறிப்பிடுகிறது. அந்த காலத்தினுடைய சமுதாயத்தினுடைய கலை இசை பண்பாட்டு நிலையை குறிப்பிடுகிறது. இதெல்லாம் நீங்க எழுதலாம். அடுத்து வந்து விழாக்கள், இந்திரனுக்கு என்று ஒரு பெரிய விழா, இந்திரனுக்கு மட்டுமல்ல கயவாகு இமயத்திலே சென்று கல்லெடுத்து வந்து கண்ணகிக்கும் வந்து விழா எடுத்ததாக கடைசி காண்டத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆக இந்த மாதிரியான சில விழாக்களும் அந்த சமுதாயத்திலே இருந்தன. பத்தினி அல்லது கற்புடைய பெண்டிர் அவர்களுக்கு வந்து அந்த சமுதாயத்திலே எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது என்பதை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததுல பாருங்க, இந்த சமுதாய நிலை வந்து நிறைய விஷயம் இருக்கு. ஆனா இதுல வந்து முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்க வந்து உங்களுடைய விடைகளுக்கு நீங்க பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்ப நாடகக்கலை பற்றிய செய்திகள், அப்புறம் அது மட்டும் இல்லாம திருமண சடங்குகள் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு. பரத்தையர் ஒழுக்கம், கணிகையர் குலத்தில் கணிகையர் என்ற ஒரு குலம் இருந்தது, பரத்தையர்கள் இருந்தார்கள். அந்த குலத்தினுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, இது எல்லாமே இந்த சிலப்பதிகாரத்திலே வந்து எந்த விதமான ஒரு காழ்ப்புணர்ச்சிக்கு இடமின்றி இளங்கோவடிகள் அனைத்து சமயத்தினரையும் சமூகத்தினரையும் ஒன்றிணைத்து இந்த காப்பியத்தை படைத்திருக்கிறார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மன்னர்களை பற்றிய செய்திகள், போர்களை பற்றிய செய்திகள், அது மட்டுமல்லாமல் அந்த காலத்திலே வாணிப தொடர்பின் மூலம் கிரேக்கர்கள் அல்லது யவனர்கள் என்று சொல்கிறோம், யவனர்கள்
யவனப்பிரியா, யவன இருக்கை என்றெல்லாம் ஒரு இடம் இருந்திருக்கிறது. ஏனென்றால் இப்ப இன்னைக்கு நம்ம ஆக்ஸ்போர்டுல தமிழுக்கு என்று ஒரு இருக்கை இருக்கிறது இல்லையா, அதுபோல் அந்த காலத்தில் தமிழகத்திலே யவன இருக்கை என்று ஒரு இருக்கை இருந்திருக்கிறது. யவனர்களுக்கான ஒரு அவர்களுடைய கலை, அவர்களுடைய பண்பாட்டை படிப்பதற்கான ஒரு இடம் என்று சொல்லலாம். அப்ப ரோமர்களுடன் கொண்டிருந்த வாணிப தொடர்பு, இது எல்லாமே அந்த சங்ககால சமுதாயம் எப்படி உலக மற்ற சமுதாயங்களோடு ஒன்றிணைந்து இருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் செய்திகள், குறிப்புகள் இந்த சிலப்பதிகாரத்திலே இருக்கின்றன. சிலப்பதிகாரத்திலே நீதிமுறை எப்படி இருந்தது, இந்த காலத்துல வந்து நம்ம சொல்றோம் இல்லையா கான்ஸ்டிடியூஷன் அப்படின்று, அந்த காலத்திலே மன்னனுடைய வாக்குதான் நீதியாக இருந்தது. எப்படி சமுதாயத்திலே நீதி, இந்த சிலப்பதிகாரத்தை படிக்கும் போது 3 விதமான உண்மைகள் நாம் படிக்கிறோம் இல்லையா, அது எல்லாமே அந்த காலத்து மக்களுடைய சமுதாய நிலை, நீதி அமைப்பு, ஊழ்வினையின் மீது அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை, அப்புறம் அந்த அந்த கால சமுதாயத்திலே பெண்களினுடைய நிலை, இதை பற்றி தான் பேசுகிறது. இந்த 3 உண்மைகள் நம்ம படிச்சோம். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், அப்படி என்றால் கற்புடைய பெண்டிரை தெய்வமாக போற்றுவர். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்பது ஒரு மன்னன் எப்படி நீதி வழுவாமல் இருக்க வேண்டும், அப்படி நீதி வழுவி விட்டால் அந்த அந்த நீதியே அவனுக்கு ஒரு யமனாக மாறி அவனுடைய உயிரை குடித்து விடும் என்ற ஒரு கூற்று. அடுத்து ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பது இன்றும் பல சமயங்களிலே நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மைதான். இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல, இதற்கு முந்தைய ஜென்மங்களிலே நாம் பண்ணுகின்ற கருமா, நம்மளுடைய ஊழ்வினை நம்மளை பின்தொடர்ந்து வரும் என்ற இந்த உண்மை, இது உங்க சமயத்துல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை தான். அப்ப இந்த சமுதாய நிலை, சிலப்பதிகாரம் காட்டக்கூடிய சமுதாய நிலையிலே இதை எல்லாத்தையும் நீங்கள் ஒரு சுருக்கமாக எழுதி உங்களுடைய பதிலை நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும். இது மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்திலே காணப்பட்ட சில சிக்கல்களை நீங்கள் சொல்லலாம். இந்த சமுதாயம், அப்ப சிலப்பதிகார சமுதாயம் ஒரு முழுமையான சமுதாயமாக இருந்ததா, சந்தோஷமான சமுதாயமாக இருந்தது. எல்லா சமுதாயத்திலும் சில சிக்கல்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அதுபோல இந்த சமுதாயத்திலே காணப்படக்கூடிய சில சிக்கல்கள் ஆணாதிக்கம், களவு. ஏன்னா இந்த களவு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான் கண்ணகி கோவலன் இந்த கதையை வந்து சுவாரஸ்யமாக ஆக்கி கொண்டு சென்ற ஒரு விஷயம். அப்ப அந்த களவை பற்றிய செய்திகள் நிறைய இருக்கின்றன. கைம்பெண் கொடுமை, ஒரு கணவனை இழந்த பெண் எந்த மாதிரி எல்லாம் துன்புறுகிறாள் என்பதை பற்றிய விஷயங்களும் இதில் இருக்கின்றன. போர் ஒரு முக்கியமான ஒரு சிக்கலாக இந்த காலத்திலே பார்க்கப்படுகிறது. அப்ப இந்த சமுதாய சிக்கல்களை பற்றியும் நீங்கள் ஒரு வரிகள் உங்களுடைய விடைகளிலே நீங்கள் கொடுக்கலாம். அப்ப இப்ப நம்ம இரண்டாவது கேள்வி சிலப்பதிகாரம் காட்டும் சமுதாய நிலைக்கு நீங்கள் எப்படி விடையளிக்க வேண்டும் என்பதை சொல்லிட்டேன். முதல்ல சொன்ன மாதிரி இதனுடைய விடைகளையும் நீங்க முயற்சி பண்ணி ஒரு பக்கத்துல இருந்து 2 பக்கத்திற்குள்ள எழுதி உங்களுடைய கமெண்ட் பகுதியில ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் வந்து அதை எவாலுவேட் பண்ணி கொடுப்பேன். இப்ப 3வது கேள்வி, தமிழில் வழங்கும் கடன் சொற்கள் ஆங்கிலம் தவிரன்னு கொடுத்துட்டாங்க. இப்ப தமிழ்ல எந்த மாதிரியான சொற்கள் எல்லாம் வந்து வழங்கப்படுகின்றன, வேற்று மொழி சொற்கள் என்று சொல்கிறோம் இல்லையா. தமிழ் என்பது ஒரு திராவிட மொழி. இந்த தமிழிலே பிற திராவிட மொழிகளான தெலுங்கு, கன்னடம், முண்டா போன்ற மொழிகள் சொற்கள் எப்படி கலந்துள்ளன, பிற திராவிடம் அல்லாத மொழிகள் சொற்கள் ஆங்கிலம் தவிர என்று கொடுத்து விட்டார்கள். அப்ப நீங்க இதுல என்னென்னலாம் எழுதணும், கிட்டத்தட்ட உலகத்துல ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கு. ஆயிரக்கணக்கான மொழிகள்ல எத்தனையோ மொழிகள் நம்ம வந்து கடன் வாங்கி உபயோகித்திருக்கோம். அப்ப எல்லாமே எழுதணுமா மேடம்னா இது ரொம்ப வாஸ்டா போயிடும் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு சில நம்மளுக்கே தெரியணும், ஒரு சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம தொகுத்து கொடுத்தா போதும் அப்படின்னு தெரியணும். அப்ப வந்து திராவிட மொழிகள்ல வந்து முண்டா மொழி, மராத்தி மொழி, முண்டா மொழி, தெலுங்கு, கன்னடம் அதை கொடுக்கலாம். அப்புறம் ஹிந்தி, உருதுல இருந்து, ஏன்னா ஆட்சி மொழியாக இருப்பதால் ஹிந்தி மொழியிலிருந்து கடன் பெறப்பட்ட சொற்களை கொடுக்கலாம். உருது வந்து நிறைய மொழிகள் கடன் வாங்கி இருக்கிறோம், அதை பற்றி கொடுக்கலாம். அப்புறம் வடமொழியிலே கொடுக்கலாம். இதெல்லாம் நீங்க வந்து ஒரு அட்டவணை மாதிரி தயாரித்து நீங்க கொடுக்க வேண்டும். அதுக்கு முன்னாடி நீங்க புரிதல் இருக்கணும். என்னன்னா முதல்ல மொழி கலப்புனா என்ன, கடன் வாங்குதல்னா என்ன. இப்ப கடன் வாங்குதல் அப்படின்னா கடன் கொடுக்கக்கூடிய மொழி ஒரு மொழி, கடன் பெறக்கூடிய ஒரு மொழி ஒரு மொழி. இப்ப இந்த கேள்விக்கு வந்து கடன் பெறக்கூடிய மொழியாக தமிழை வைத்து நீங்கள் எழுத வேண்டும். அப்ப இந்த கடன் பெறுவதற்குரிய காரணங்கள் என்ன, மொழிக்கலப்பு என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. இன்றைய சூழலிலே ஒரு மொழி இன்னொரு எந்தெந்த மொழி சமுதாயம் பேசக்கூடிய அவர்களுடைய தொடர்பில் இருக்கிறதோ அந்த தொடர்பினால் அவர்களுடைய கலப்பு வந்தே தீரும், நிகழ்ந்தே தீரும். இது இந்த ஒரு மொழியினுடைய வளர்ச்சிக்கான ஒரு காரணியாகவும் நாம் பார்க்கலாம். ஒரு மொழி, நான் எந்த மொழியுடனுமே தொடர்பு கொள்ள மாட்டேன், எந்த மொழியிடமிருந்து எதுவுமே நான் வாங்கிக்க மாட்டேன், நான் அப்படியே பழங்கால தமிழாதான் இருப்பேன் அப்படின்னா தமிழ் வளர முடியாது.
அப்ப இன்னைக்கு ஆங்கிலம் உலகம் பூரா வளர்ந்திருக்குன்னா ஆங்கிலம் வந்து எல்லா மொழிகளிலிருந்தும் சொல்லாட்சியையும் பொருளாட்சியையும் சில விஷயங்களையும் தனக்குள்ளே உள்ளடக்கி கொண்டு இன்றும் இளமை மிக்க மொழியாக விளங்குகிறது என்றால் அதற்கு இதுதான் ஒரு முக்கிய காரணம். அது போலத்தான் தமிழும். தமிழிலே பிற மொழிகளினுடைய தாக்கம் இருந்தாலும் தமிழ் தனது தனித்தன்மையை இழக்காமல் இன்றும் வழங்கி வருவது ஒரு சிறப்பு. அப்ப மொழி கலப்பு என்பது நம்பர் 1 தவிர்க்க முடியாதது. ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள் மற்ற மொழி பேசும் மக்களுடன் தொடர்பில் ஏற்படும் போது இந்த மொழி கலப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. மொழி கலப்பு வருவதற்கான சூழல்கள், காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய கண்டுபிடிப்புகள், புதிய துறை பற்றிய அறிவு. ஒரு மொழி அந்த துறையிலே சிறப்பாக இருக்கிறது என்றால் அந்த மொழியை பற்றிய சொற்கள், சொற்றொடர்கள் கண்டிப்பாக நமது மொழியிலே நாம் கடன் வாங்கித்தான் ஆக வேண்டும். அரசியல், சமயம், சமூகம், வாணிகம் காரணமாக என்னென்ன தொடர்புகள் ஏற்படுகின்றன அதற்கு தகுந்தாற்போல் அந்த மொழியில் உள்ள, அது தருமொழி, இது வருமொழி இல்லையா, அந்த மொழியில் உள்ள சொற்கள் இங்கே கடன் வாங்கப்படுகின்றன. கடன் வாங்குறது, கடன் கொடுப்பது, இது வந்து ஒரு மொழியினுடைய செறிவு, வளர்ச்சி, இதையெல்லாம் காட்டக்கூடிய ஒரு விஷயம். கடன் வாங்குவதில் 2 நிலைப்பாடுகள் உள்ளன. ஒண்ணு வந்து கௌரவ நோக்கம், ஒரு பிரஸ்டீஜ், கௌரவ நோக்கம், நிறைவுபடுத்த விரும்பும் மனப்பான்மை. இப்ப நம்ம கம்ப்யூட்டரை பத்தியே நிறைய விஷயங்கள் வருது அப்படின்னா ஆங்கிலத்தில இருந்தோ அல்லது ஜெர்மனியில இருந்தோ வருது அப்படின்னா அந்த விஷயங்களை எல்லாம், அந்த சொற்றொடர்களை எல்லாம் தமிழ் படுத்த முயற்சிக்கிறோம். இப்ப இன்னைக்கு வந்து மென்பொருள் அப்படிங்கிற சாஃப்ட்வேர், வன்பொருள் அப்படிங்கிறோம். அப்ப அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம்னா தமிழில் வந்து கடன் வாங்குவதன் போது தமிழுக்கு தகுந்த மாதிரி மொழி மாற்றமும் சொல் மாற்றமும் ஒளி அளவில் மாற்றமும் கொண்டுதான் வாங்குறோம். அப்படியே வாங்குறது இல்லை. சாஃப்ட்வேர் அப்படின்னு தமிழ்ல சாஃப்ட்வேர் அப்படின்னு எழுதும் போது அது வந்து சரியான ஒரு கடன் வாங்குதலாகவோ அல்லது மொழியாக்கமாகவோ இருக்காது. அதை மென்பொருள் அப்படின்னு நம்ம பண்ணும்போது நம்ம மொழியினுடைய அமைப்புக்கு தகுந்தவாறு ஒளி நிலையிலும் பொருள் நிலையிலும் பயன்பாட்டு நிலையிலும் சில மாற்றங்களை ஏற்படுத்தி நம்ம வந்து வாங்கிக்கிறோம். இதெல்லாம் நீங்க வந்து மனசுல வச்சுக்கோங்க. இதெல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் நீங்க கொடுக்கலாம். அடுத்து வந்து ஒரு அட்டவணை மாதிரி நீங்க போட்டுட்டு என்னென்ன மொழியில இருந்து கடன் வாங்குறீங்க, வாங்கின சொற்களினுடைய சில எடுத்துக்காட்டுகள், எக்ஸாம்பிள்ஸ் சில எழுதலாம். அடுத்து வந்து பிற செய்திகள். பிற செய்திகள் அப்படிங்கும் போது அந்த சில வார்த்தைகளை நீங்க உபயோகிக்க வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்றேன். இப்ப வடமொழியில இருந்து தமிழுக்கு நிறைய சொற்கள் வந்திருக்கு அப்படின்னா, இப்ப மொழியியலாளர்கள் இதை வந்து எப்படி பார்த்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்சமம், தற்பவம் அப்படின்னு 2 விஷயத்தை வச்சு இதை விளக்கியிருப்பாங்க. அப்ப இந்த 2 பாயிண்ட் நம்ம எழுதணும். அதனால தற்சமம் அப்படின்னா என்ன, தற்பவம் அப்படின்னா என்னன்னா, தமிழுக்கும் சமஸ்கிருதத்திற்கும் ஒரே மாதிரியான ஒலி அமைப்பு உள்ள சொற்கள், எல்லாம் பெரிய மாற்றங்கள் ஒண்ணும் பண்ணாம அப்படியே நம்ம வாங்கிக்குவோம். அதுதான் தற்சமம் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஆதி, ஆதி அப்படிங்கிறது வந்து ஆதியும் அந்தமும். அப்ப வந்து அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன், ஆதி பகவன் முதற்றே உலகு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எழுத்தும், இது வந்து வடமொழி வார்த்தைகளா இருக்கலாம், சமஸ்கிருத வார்த்தைகளா இருக்கலாம். அந்த சமஸ்கிருத வார்த்தைகளுக்கு புதுசா இந்த தமிழ் எழுத்தையும் நம்ம மாத்தல. அப்படியே தமிழ் ஆதி 2 எழுத்துமே தமிழ் எழுத்து, ப க வ இன் அதுவும் தமிழ் எழுத்து, அப்படியே நம்ம மாத்திக்கிறோம் இல்லையா. இதுதான் தற்பவம், தற்சமம் அப்படிங்கிறோம். தற்பவம் அப்படிங்கும் போது என்ன பண்றீங்கன்னா, இந்த வடமொழிக்குரிய சில சிறப்பு எழுத்துக்கள் தமிழில் இல்ல, அந்த உச்சரிப்பு இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன், புஷ்பம், ரிஷி இல்லைங்களா, பிரம்மன். பிரம்மன்கிறது நம்ம பி ராமாயின் பிரமன் அப்படின்னு எழுதுவோம். இல்ல பிரம்மா, பிரஹ்மன், அந்த ஹா ஷா சா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இத்ர, இந்த மாதிரி க்ஷ, சுக்ல பக்ஷ திதி, இந்த மாதிரி எல்லாம் போடுறோம் இல்லையா. இந்த வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சமஸ்கிருத மொழியினுடைய உச்சரிப்புக்கு தகுந்தவாறு தமிழ்ல சில எழுத்து மாற்றங்களையும் ஒளியமைப்பிலை செய்து கொண்டு நம்ம உள்ள கொண்டு வர்றதான் நம்ம தற்பவம்ங்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுரபத்தி அல்லது ஓரினமாதல் அப்படிங்கிற ஒரு பகுதியிலையும் நம்ம வடமொழியில இருந்து தமிழ் மொழிக்கு. இப்ப சுரபத்தின்னு பாத்தீங்கன்னா அது எக்ஸாம்பிள் இந்த பிரஹ்மன் எழுதலாம். இப்பு போட்டு ஸ்டார்ட் பண்ணாது. பொதுவா வந்து மெய்யெழுத்துல நம்ம தமிழுடைய வார்த்தைகள் வந்து ஆரம்பமாகாது. எந்த ஒரு எழுத்துமே வந்து உயிர்மெயில ஆரம்பமாகலாம், உயிர் எழுத்துல ஆரம்பமாகலாம். மெய்யெழுத்துல இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு வார்த்தையும் நம்ம வந்து உபயோகிக்கிறது இல்லை. பட் இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பேர்கள் கூட ரொம்ப ஸ்டைலிஷா வைக்கிறோம். பிரணவ் அப்படிங்கும்போது பி ரணவ் அப்படின்னு போடாம இப்பு போட்டுதான் எழுதுறோம். பிரணவ். ஸ்வாதி அப்படிங்கிறது வந்து சுவாதின்னு போடாம இசு போட்டு எழுதுறோம். ஸ்வாதி. இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுரபத்திக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்ப நம்ம தமிழ் படத்தில் நம்ம எழுதும் போது சு வா தி அப்படின்னு எழுதும் போது இது வந்து ஒரு சுரபத்திக்கு ஒரு சுரபத்தி அப்படிங்கிறது ஒரு முறை. எப்படின்னா அது நீங்க விளக்கம் படிச்சுக்கலாம். அடுத்து ஓரினமாதல் அப்படிங்கிறது ஒரே அமைப்புடைய ஒலிகளுக்குள்ள சொற்களை நம்ம மாத்தி எழுதுறது. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்ஹம், இந்த ஹா ஒரு சவுண்ட் இருக்கு இல்லையா, ஹர்ஷருக்கு வர்ற ஹா.
சிம்ஹம் அப்படிங்கிறத நம்ம ஓரினமாதல் அப்படிங்கும் போது எப்படி மாத்திக்கிறோம்னா சிம்மம் அப்படின்னு மாத்திக்கிறோம். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வடமொழியை பத்தி. இதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு. வடமொழியில வந்து நம்ம கடன் பெற்ற சொற்கள்ல மணிப்பிரவாளர் நடை அப்படின்னு ஒரு நடை இருக்கு. இந்த மணிப்பிரவாள நடை அப்படிங்கிறது என்னன்னா தமிழையும் சமஸ்கிருதத்தையும் ஒன்று சேர்த்து எழுதக்கூடிய ஒரு நடையைத்தான் மணிப்பிரவாள நடைன்னு சொல்றோம். இது பக்தி இலக்கியத்தினுடைய ஒரு முக்கிய கூறாக இருந்தது ஒரு காலத்துல. 11ஆம் நூற்றாண்டுல இருந்து கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டு வரைக்குமே இந்த மணிப்பிரவாள நடைக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு. எப்படின்னா காலையில் எழுந்து காயத்ரி மந்திரம் கடன் வாங்குதல மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், அந்த அட்டவணை போட்டு எழுதலாம். இப்ப இந்த கேள்விக்கு இப்ப நீங்க நிறைய பேர் கேட்கலாம், மேடம் உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்லயோ அல்லது ஆல்ரெடி எழுதின ஒரு ஆன்சர் ஷீட்டையோ எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும், நாங்க ஒரு வாட்டி படிச்சுக்குவோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் என்ன பண்றேன், இந்த தமிழில் பிறமொழி சொற்களுக்கு எப்படி எழுதணும், ஒரு பக்கத்துக்குள்ள எப்படி எழுதணும் அப்படிங்கிற ஒரு மாடல் ஆன்சர் நான் ஸ்கேன் பண்ணி கொடுக்குறேன். இந்த பகுதியினுடைய கமெண்ட் பாக்ஸ்லயோ அல்லது பிளாக்லயோ நான் போடுறேன். அதை போய் நீங்க அறிவொளி.in அப்படிங்கிற பிளாக்ல போய் நீங்க அதனுடைய ஆன்சரை நீங்க பாத்துக்கோங்க. அதே பேட்டர்ன்ல நீங்க மத்த ஆன்சர்ஸை எழுதணும். சோ இப்ப இந்த 3 கொஸ்டினுக்குள்ள ஆன்சர்ஸை நம்ம பார்த்தாச்சு. இப்ப இதுல என்ன சில மொழிகள் எழுதலாம். நீங்க தெலுங்கு மொழியில வந்து பாத்தீங்கன்னா தீவட்டி, சாம்பார், இந்த மாதிரி வந்து சோழர்களுக்கும் ஹொய்சாளர்களுக்கும் ஏற்பட்ட தொடர்பின் காரணமாகத்தான் நம்ம நிறைய தெலுங்கு சொற்கள் வந்து நம்ம தமிழ் மொழியில வந்து வந்திருக்குது. அதே மாதிரி மதுரை நாயக்கர்கள் ஆட்சி பண்ணதுனாலையும் தெலுங்கு சொற்கள் நிறைய தமிழ் மொழியில வந்திருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், பட்டர், தீவட்டி, சாம்பார் இதெல்லாம். அதே மாதிரி கன்னடத்துல வந்து ஹொய்சாளர்களினுடைய சோழர்களினுடைய தொடர்பு, தெலுங்குக்கு வந்து சோழர்கள் நாயக்கர்களினுடைய தொடர்பு. அடுத்து ஹிந்தி பாத்தீங்கன்னா மத்திய அரசினுடைய ஆட்சி மொழி. குமரகுருபரர் வந்து சில காலம் போய் வடநாட்டுல தங்கி இருந்தாரு. அப்ப அதுக்கப்புறம் அவர் எழுதின பாடல்கள்ல நிறைய ஹிந்தி சொற்கள் பயன்பட்டதா சொல்றாங்க. அப்ப அதுல வந்து நயா பைசா, காதி துணி, நீங்க என்ன துணி போட்டிருக்கீங்கன்னா நான் வந்து காதி போடுறேன். காதி அப்படிங்கிறது தமிழ்ல கைத்தறி அப்படிங்கறதான் தமிழ், காதி அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அதே மாதிரி உருது சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா நவாபுகளினுடைய ஆற்காடு நவாபுகள், அப்புறம் வந்து சென்னை, ஹைதராபாத் நவாபுகள், இவங்களுடைய ஆட்சி காலத்திலும் ஆங்கிலேய ஆட்சி காலத்திலும் வந்து நிறைய உருது சொற்கள் தமிழ் மொழியில வந்தது. கெடுகுடி, சீனி, சாமான், கைதி இதெல்லாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு திராவிட மொழியான முண்டா மொழி, இந்த முண்டா மொழியிலிருந்து நிறைய சொற்கள் நம்மளுடைய தமிழ் மொழிக்கு வந்திருக்கின்றன. அது போல பிரெஞ்சு சொற்கள், லத்தீன் சொற்கள், இந்த மாதிரி நிறைய சொற்கள் வந்து தமிழ் மொழியிலிருந்து, அந்த மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு வந்திருக்கின்றன. ஒரு அட்டவணை மாதிரி நீங்க கொடுத்துட்டு அந்த அட்டவணையில நீங்க இந்த ஆன்சரை எழுதுனீங்கன்னா ஒரு பக்கத்துக்குள்ள அல்லது 1.5 பக்கத்துக்குள்ள நீங்க அழகாக எழுதலாம். இது வந்து இந்த கேள்விக்குரிய விடை எப்படி படிக்கிறது அப்படிங்கறத நம்ம சொல்லியாச்சு. இப்ப அடுத்த கேள்விக்கு நம்ம போறோம். இப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஜ்ல இருந்து 2 பேஜுக்கு உள்ள அளவுலதான் நீங்க இந்த விடைகளை எழுதணும். இப்ப அடுத்து வந்து கொஞ்சம் பெரிய கேள்வி. அடுத்த கேள்வி போலாம். தமிழில் கடன் வழங்குதல் நம்ம பார்த்தாச்சு. அடுத்த கேள்வி, சங்க இலக்கியம் காட்டும் பிரிவு பற்றி எழுதுக அப்படின்னு ஒரு கேள்வி. பிரிவுனா என்ன? பிரிவு என்பது யாருக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்? தலைவனும் தலைவிக்கும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம பிரிவுன்னு சொல்றோம். இந்த பிரிவு தற்காலிகமானதான பிரிவாகத்தான் காட்டப்பட்டுள்ளது. சங்க இலக்கியங்களிலே நிரந்தரமான பிரிவு என்றும் எதுவும் காட்டப்படவில்லை. சங்க இலக்கியத்திலே அக இலக்கியத்திலே தலைவனுக்கும் தலைவிக்கும் ஊடல், ஒரு தற்காலிகமான பிரிவை நம்ம என்ன சொல்றோம்னா ஊடல் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப அவங்களுடைய அந்யோன்யத்தை மீண்டும் அதிகரிப்பதற்காக ஏற்படக்கூடிய ஒரு விஷயத்தை தான் ஊடல்னு சொல்றோம்.
களவு வாழ்க்கை, கற்பு வாழ்க்கை என்று இரண்டு இருக்கிறது. ஒன்று வந்து களவு வாழ்க்கை என்பது திருமணத்திற்கு முந்தைய தலைவன் தலைவி இடையே இருக்கக்கூடிய காதல் வாழ்க்கை. கற்பு வாழ்க்கை என்பது திருமணத்திற்கு பிறகு தலைவனும் தலைவியும் அன்பால் இணைந்திருக்கக்கூடிய வாழ்க்கை. இந்த இரண்டு வாழ்க்கையிலுமே இந்த பிரிவு என்பது ஏற்படுகிறது. இந்த பிரிவை பலரும் உளவியல் நோக்கிலெல்லாம் ஆராய்ந்து பார்த்து பல ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம படிச்சு அதெல்லாம் எழுதினா ரொம்ப லேட் ஆயிரும். நம்மளுக்கு தேவை வந்து 10 மார்க், 15 மார்க் அல்லது 20 மார்க்குக்கு தான் நம்ம எழுத போறோம். அப்ப இந்த பிரிவு என்றால் என்ன அப்படின்னு சொல்லணும். இந்த பிரிவுக்குரிய துறை என்ன, திணை என்ன அப்படிங்கறத நீங்க எழுதணும். பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா முல்லை, நெய்தல், பாலை இந்த திணைகளில் எல்லாம் இந்த பிரிவு வந்து சொல்லப்படுகிறது. பிரிவு எதனால வந்து தலைவனும் தலைவியும் பிரிகிறார்கள் என்று பார்த்தால் அதுக்கு சில காரணங்கள் இருக்கின்றன. ஒண்ணு வந்து தலைவன் வந்து வரைவு கடாய்தல். வரைவு கடாய்தெல்லாம் திருமணம் பண்ணிக்கிறதுன்னு இருக்கும். திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி தலைவனுக்கு பொருள் வேண்டும் இல்லையா? அந்த பொருளை ஈட்டுவதற்காக தலைவியை பிரிந்து விட்டு பொருளீட்டும் பொருட்டு, வாணிபத்தின் பொருட்டு, தொழிலின் பொருட்டு நிமித்தமாக அவன் வெளியூர் பேசிக் கொண்டிருந்தோம். இந்த பிரிவு தலைவன் தலைவிக்கு இடையே எப்படி ஏற்படுகிறது, என்னென்னலாம் சூழல்களில் இந்த பிரிவு ஏற்படுகிறது என்பதை நாம் பார்த்தோம். கற்பு வாழ்க்கையிலே எப்படி ஏற்படுகிறது, களவு வாழ்க்கையிலே எப்படி ஏற்படுகிறது, இந்த பிரிவு ஏற்படக்கூடிய துறை, திணை, முல்லை திணை, பாலை திணை, இதுலதான் அதிகமாக பிரிவு ஏற்படுகிறது. இது மட்டுமின்றி நீங்கள் என்ன பண்ணணும்னா அகநானூறு, கலித்தொகை, குறுந்தொகை இதுல எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு 2-3 பாடல்களை இந்த பிரிவு துயருக்கு எப்படி தோழி ஆற்றுப்படுத்துகிறாள், தலைவியை தோழி எப்படி ஆற்றுப்படுத்துகிறாள் என்று எழுத வேண்டும். இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய பாடல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பாலை பாடுவதில் மிகச்சிறந்தவர் வந்து பெருங்கடுக்கு. இந்த பெருங்கடுக்கோ என்ன பண்றாரு, நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. அப்ப வந்து பொருள் வேண்டும் என்று இருந்த பொருள் சேர்க்க வேண்டும், திருமணத்திற்காக பொருள் சேர்க்க வேண்டும் என்று பிரிந்த தலைவன் ரொம்ப நாள் ஆகி அவர் சொல்லிட்டு போறார் தலைவிட்ட, நான் இந்த நாளுக்குள்ள வந்துருவேன், இந்த மாதிரி பூ பூக்குறதுக்குள்ள வந்துருவேன், இந்த நகையில இருந்து இதுக்குள்ள வந்துருவேன், இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு போவாங்க. இதெல்லாம் என்னன்னா அந்த கரு உருப்பொருட்களினுடைய காலத்தை சொல்லிவிட்டு நீ வருந்தாதே அடுத்த வசந்த காலத்துக்குள் வந்து விடுவேன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு போவாங்க. அப்ப அந்த வசந்த காலமும் வந்துரும். அப்ப உடனே தலைவி வந்து ரொம்ப கவலைப்பட்டு இருப்பா, சொன்ன தலைவர் சொல்படி வரவில்லையே அந்த நேரத்திற்குள். அப்ப தோழி சொல்லுவா, பயப்படாத, இந்த மாதிரி வசந்த காலம் வந்து ஒரு பொய்யான ஒன்று, உன்னுடைய தலைவன் வந்து இந்த காலத்திற்குள் வந்து விடுவான். அப்ப தலைவனுடைய குணநலன்களை இந்த பிரிவு சமயத்திலே தலைவிக்கு தோழி வந்து அதிகமாக எடுத்து கூறுவாள். இது ஒரு பகுதி. இப்ப இந்த பாட்டு பாருங்க, இதுல வந்து உள்ளார் கொள்ளோ என்று தொடங்கக்கூடிய ஒரு பாடல், பாலை பாடிய பெருங்கடுக்கோ பாடியது. பொருள் வயல் பிறந்த அவர் வந்துவிடுவார் என்று கூறி தலைவர் செல்லும் பாலை நிலத்தில் உன் நினைவை உண்டாக்கும் நிகழ்ச்சி எதுவும் நிகழலாம். அவர் உன்னை மறந்து போக மாட்டார். ஏன்னா பாக்குறதெல்லாம் உன்ன மாதிரியே தெரியும். ஒரு சில நிகழ்ச்சி பார்க்கும்போது அவருக்கு உன்னோட ஞாபகம் வரும். அதனால உன்னை நினைத்த மாத்திரத்துல அவர் திரும்பி போவார். அப்ப தோழி தலைவியை நோக்கி சொல்கிறார், தலைவர் வந்து கள்ளிக்காடுகள், பாலை நிலம்னா கள்ளிக்காடுகள், அந்த கள்ளிக்காடுகள் நிறைந்த பாலையை கடந்து செல்கிறார். அங்கே ஆறலை கல்வர்கள் தீட்டிய அம்பின் இரும்பு நுனியை சரி செய்வதற்காக நகத்தில் புரட்டி பார்ப்பார்கள். இப்ப நம்ம கூர்ம பாக்குறோம், நகத்துல வச்சு இது கூரா இருக்கா அப்படின்னு பாக்குறோம் இல்லையா, அது மாதிரி பார்ப்பாங்க. அப்படி புரட்டி பார்க்கும்போது ஒரு விதமான ஒலி ஏற்படும். அந்த ஓசை பாலை நிலத்தில் செந்நிற கால்களை உடைய பள்ளியானது தன்னுடைய பெண் பள்ளியை அழைக்கும் போது எழுப்பும் ஓசை போல இருக்கும். ஒரு ஆண் பள்ளியும் பெண் பள்ளியும் சேருவதற்கு முன்னர் சமிக்கைகள் செய்து கொள்ளும் அல்லவா, அந்த சமிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒளியை போல இருப்பதால் அந்த காதல் அலைப்போசையை கேட்டவுடன் உன்னுடைய தலைவனுக்கும் என்ன ஞாபகம் வந்து விடும், நான் இப்படித்தானே நானும் நம்ம தலைவியும் அன்புடன் இருந்தோம் அப்படின்னு உன்னுடைய நினைப்பு வந்து அவர் வந்து விடுவார். இது இந்த பிரிவு அப்படிங்கிற பகுதியில நம்ம வந்து என்ன சொல்றோம், இந்த பிரிதலின் போது எப்படியெல்லாம் தலைவி ஆற்றி இருக்கிறாள், தலைவனுக்காக காத்து கொண்டிருக்கிறாள், அந்த சமயத்திலே எப்படியெல்லாம் தோழி அவளை ஆற்றுப்படுத்துகிறாள் என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அது மட்டுமின்றி இந்த பிரிவு காலத்திலே தலைவியினுடைய உடல் மாற்றங்கள், தலைவனுக்கு பெரிதாக உடல் மாற்றங்கள் எழுவதாக காட்டவில்லை. அவர் உடல் மெலிந்து காணப்படுவார், வரும்போது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு தான் காட்டுறாங்க. ஆனா தலைவிக்கு வந்து சில உடல் மாற்றங்களையும் சமூக மாற்றங்களையும் இந்த பிரிவு பகுதியில நம்ம வந்து குறிப்பிட்டு காட்ட வேண்டும். அதில் ஒன்றுதான் இந்த உடல் மெலிதல், பசலை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு வந்து காதலினால் வரக்கூடிய ஒரு பசலை நோய், உடல் எல்லாம் வெளுத்து போகுதல் என்று சொல்வார்கள். பசலை நோய், பசலை படர்ந்துள்ளேன் என்று வரும். முகம் வெளுத்து போகுதல்,
ஊர் அலர்த்தூற்றுதல், களவு காலங்களிலே, கற்பொழுக்கத்திலே ஊர் அலர்த்தூற்றாது. ஆனால் களவு காலங்களிலே தலைவன் நெடுநாட்கள் பிரிந்திருந்தாலோ அது திருமணம் செய்ய தாமதித்தாலோ அந்த மாதிரியான பிரிவுகளிலே ஊரெல்லாம் தவறாக பேசுவார்கள், விரைவில் வந்து அவனை மணமுடிக்க வேண்டும் என்று. அப்ப அலர்த்தூற்றுதல், வீட்டில் மற்ற உறவுகளுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்து விடுதல். அப்ப இந்த உளவியல் பாங்கிலும் நீங்கள் இந்த பிரிவை அணுகி சில எடுத்துக்காட்டுகளுடன் நீங்கள் எழுத வேண்டும். இதுதான் இந்த கேள்விக்குரிய விடை. இதற்கு முன்னாடி ஒரு கேள்வி இருந்தது, அதை நாம் விட்டு சென்று விட்டோம் என்று நினைக்கிறேன். தொல்காப்பியத்தில் ஒரு பெரிய கேள்வி, அந்த ஸ்லைடுக்கு போங்க. தொல்காப்பியத்தில் சொல்லதிகாரம், எழுத்ததிகாரம், இரண்டாவது கேள்வி. தொல்காப்பியர் எழுத்து சொல் பற்றி கூறியுள்ள கருத்துக்கள் இன்றைய மொழியியலாளரும் வியக்குமாறு உள்ளன என்பதை நிறுவுக. இந்த கேள்விக்கு முதலான கேள்வி தொல்காப்பியர் பற்றிய கேள்வி. இப்ப தொல்காப்பியத்துல இந்த கேள்வி எப்படி நம்ம அணுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நீங்க என்ன எழுதணும், தொல்காப்பியம்ங்கிறது ஒரு மிக பழமையான நூல். இதுல பல இலக்கண நூல்கள் இதற்கு முன்னாடி தோன்றி இருந்தாலும் இதற்கு பின்னாடி வந்தாலும் இந்த நூல் வந்து இன்றும் ஒரு சிறப்பு மிக்க ஒரு நூலாக இருக்கிறது அப்படிங்கறதான் நம்ம இதுல நிறுவ போறோம். அந்த தொல்காப்பியத்திற்கு முன்னாடி தோன்றின சில இலக்கண நூல்கள், தொல்காப்பியத்துக்கு பின்னாடி தோன்றின சில இலக்கண நூல்களை நீங்க எழுதலாம். நேமிநாதம், நன்னூல், இலக்கண கொத்து, இறையனார் களவியல், நம்பியக பொருளுரை, தமிழ் நெறி விளக்கம், களவியற் காரிகை, மாரணக பொருள், இந்த மாதிரி நிறைய புறப்பொருள் வெண்பாமாலை இதெல்லாம் தோன்றி இருந்தாலும் இவையெல்லாம் வந்து இலக்கணத்தை வகுத்து கூறிய விதமும் தொல்காப்பியர் இலக்கணத்தை வகுத்து கூறிய விதமும் மிக வேறுபட்டு காணப்படுகின்றன. இந்த தொல்காப்பியர் 9 ஏழ்களிலே மிகச் சிறப்பாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒளிநிலை, எழுத்து நிலை, மொழிநிலை, பொருள் நிலையிலே மாற்றங்கள் எவ்வாறு நிகழ்கிறதா என்பதை பற்றி எல்லாம் இந்த இயன்மொழியான தமிழ் மொழிக்கு அழகிய ஒரு இலக்கணம் வகுத்து சென்றிருக்கிறார். அந்த இயல்களை பற்றி எல்லாம் நீங்கள் சிறிது எழுத்ததிகாரத்தினுடைய 9 இயல், சொல்லதிகாரத்தினுடைய ஒரு 9 இயலை பற்றிய என்னென்ன இயல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எழுதலாம். அது மட்டுமின்றி தொல்காப்பியுடைய சிறப்புகளையும் இந்த கேள்விகளோடு சேர்த்து எழுதி, அந்த சிறப்பு இருப்பதால் தான் இன்றும் இந்த மொழியியலாளர்கள் மொழி ஆராய்ச்சிக்கு இன்றும் உதவக்கூடிய மிகப்பெரிய ஒரு நூல் தொல்காப்பியம். இந்த மொழி ஆராய்ச்சி தமிழ் மொழி ஆராய்ச்சிக்கு மட்டுமன்றி ஒப்பிலக்கியங்களின் ஆராய்ச்சிக்கும், பிற மொழியோடு இலக்கண நிலையிலே தமிழ் எவ்வாறு வேறுபட்டிருக்கிறது, ஒத்திருக்கிறது என்பது போன்ற ஆராய்ச்சிக்கும், உயிரியல் சம்பந்தமான, உளவியல் சம்பந்தமான, வாழ்வியல் சம்பந்தமான, ஏனென்றால் பொருளதிகாரம் வாழ்வியல் சம்பந்தமான இந்த மாதிரியான ஒப்பாய்வுகளுக்கும் ஆய்வுகளுக்கும் பல அறிஞர்களுக்கும் மொழி அறிஞர்களுக்கும் இன்றும் இந்த இலக்கண நூல் தொல்காப்பியம் உறுதுணையாக இருக்கிறது. அதைத்தான் நீங்கள் வந்து இந்த கேள்விக்கு விடையாக எழுத வேண்டும். ஒரு சில அருமையான தொல்காப்பிய நூற்பாக்களை நீங்கள் குறிக்கலாம். ஒரு சார்ட் மாதிரி எழுத்ததிகாரம், சொல்லதிகாரத்தில் உள்ள இயல்களை வந்து நீங்க குறிப்பிட்டு எழுதலாம். அடுத்து இலக்குவனார் அவர்கள் குறிப்பிட்டுள்ள இதனுடைய சிறப்பை வந்து நான் கீழே கொடுத்திருக்கிறேன். அந்த சிறப்பை நீங்கள் அப்படியே இதில் கொடுக்கலாம். என்ன சொல்லியிருக்கிறாருன்னு நான் படிக்கிறேன், கேளுங்க. இன்று நமக்கு கிடைத்துள்ள பழந்தமிழ் நூல்களுள் தொல்காப்பியமே தமிழர் வாழ்வின் பலதுறை பற்றி அறிவதற்கு துணை புரிவதாகும். இதனை தமிழ் புலவர் மட்டுமே தேர்வு கருதி கற்று வருகின்றனர். இது இலக்கண நூல்தான் என்றாலும் ஏனைய மொழிகளில் உள்ள இலக்கண நூல் போன்றது அன்று. அண்மை நூற்றாண்டில் தோன்றி வளர்ந்து வரும் மொழி ஆராய்ச்சியும் ஆராய்ச்சியும் உயிரியல், உளவியல், வாழ்வியல் முதலியனவும் தன்னகத்தே கொண்டு இலங்குகின்றது என்று டாக்டர் லக்குவனார் அவர்கள் இதை பற்றிய ஒரு அருமையான ஒரு சிறப்பை நமக்கு சொல்லியிருக்கிறார். இது எல்லாமே இந்த கேள்வியினுடைய ரெலவெண்டான பாயிண்ட்ஸ், இது எல்லாமே நீங்க மென்ஷன் பண்ணணும். இது ஒரு கேள்வி, இப்படித்தான் நீங்க எழுதணும். இந்த கேள்வியினுடைய விடைகளை நீங்கள் இப்படித்தான் அணுக வேண்டும். அடுத்ததாக நம்ம பிரிவை பத்தி பார்த்தாச்சு. இப்ப அடுத்த ஒரு கேள்வி, கடைசி கேள்வி. இப்ப 2009ஆம் ஆண்டு தாள் 1 செக்ஷன் A இந்த பகுதியைத்தான் நம்ம இன்னைக்கு டே 1ல பாக்குறோம். 1 ஹவருக்குள்ள நம்ம பார்க்கணும். இன்னும் லாஸ்ட் கேள்விக்கு வர்றோம். இது ரொம்ப எளிமையான கேள்வி. பட் எளிமையான கேள்வியா இருந்தாலும் நீங்கள் சரியாக விடையளிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, புதுக்கவிதைகளில் ஓமை என்பது எல்லோருக்கும் ரொம்ப எளிமையா எழுதலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் இதுல என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, நீங்க எழுதுற புதுக்கவிதையும் நீங்க எழுதக்கூடிய புது கவிஞருடைய பெயரும் ஓரளவுக்கு பிரபலமானதாகவும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருந்திருக்க வேண்டும்.
யாரோ ஊர் பேர் தெரியாத ஒருத்தரோட புது கவிதை இந்த வார மலர்ல வருது, வசந்த மலர்ல வருது, நீங்களே எழுதுன புது கவிதை அப்படிலாம் நீங்க போட்டீங்கன்னா அது வந்து ஒரு சிறப்பான ஒரு விடையா இருக்காது. வானம்பாடி காலத்திற்கு பிறகு வந்த கவிஞர்கள், ரொம்ப பிரபலமானவர்கள், அவர்களுடைய கவிதைகளிலிருந்து கவிதை தொகுப்புகளை நீங்கள் குறிப்பிட்டு விட்டு அந்த தொகுப்பிலிருந்து இந்த ஓமைகளை நீங்கள் எடுத்து எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு மதிப்பெண்கள் கிடைக்கும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேனே, நம்மளுக்கு 2ஆம் தாள்ல நான் காமராசனுடைய கருப்பு மலர்கள் அப்படிங்கிற ஒரு புது கவிதை தொகுப்பு இருக்கு. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர்ல இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, புது கவிதைகளில் ஓமை எப்படி அப்படிங்கும் போது கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா மதிப்பெண்கள் எப்படி வாங்கலாம்னா, கருப்பு மலர்கள்ல நிறைய ஓமை தான். அப்ப வந்து 2ஆம் தாளுக்கும் படிச்ச மாதிரி இருக்கும், முதல் தாளுக்கும் படிச்ச மாதிரி இருக்கும். அப்ப அதை வந்து நீங்க வந்து கண்டிப்பாக சுட்டிக்காட்டி எழுத வேண்டும். இப்ப முதலில் ஓமை என்றால் என்ன? இது ஒரு வகையான இலக்கிய உத்தி. இந்த இலக்கிய உத்தி எப்படியெல்லாம் புது கவிதைகளிலே கையாளப்படுகிறது? ஏன்னா புது கவிதைக்கென்று யாப் என்று ஒன்றும் கிடையாது. அப்ப அந்த ஓமை எப்படி இங்கே கையாளப்படுகிறது? ஓமையினுடைய வகைகள் என்ன? ஓமை எவ்வாறு ஒரு கவிதையை வந்து செழுமைப்படுத்துகிறது? ஓமையினுடைய ஒரு 24 வகைகளில் என்னென்ன வகைகள் ஓமைகள் எல்லாம் புது கவிதைகளிலே நீங்கள் காண முடிகிறது? 24 ஓமை நீங்க எக்ஸாம்பிள் எல்லாம் எழுதிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது ஒரு 20 மார்க் 30 மார்க்னா நீங்க இவ்வளவு எழுதினா போதும். இப்ப நான் வந்து கோடை மேகம் சேர்த்து வைத்திருக்கும் ஒரு மலைத்துளி, ஒரு கருமி பஞ்சத்தில் காக்கும் பணப்பையின் காசுகள் போன்றது என்கிறார் வைரமுத்து. இதுக்கு ஒரு உலோபி பஞ்சத்தில் காக்கும் பணப்பையை போல் கோடை மேகம் என்று, கோடை காலத்துல மேகம் வருவது என்பது அவ்வளவு ஒரு அரிதான ஒரு விஷயம் இல்லையா? அதனால வந்து அப்படி சொல்லியிருக்கிறாரு. அடுத்து இன்குலாப் அவருடைய ஒரு ஓமை கவிதை சொல்லியிருக்கிறேன். தொழிற்சாலை பாத்திகளில் இயந்திர ரோஜாக்களை மலர வைத்தோம், இருந்தும் வறுமை முட்கள் கீறிய வடுகளே பாடுபட்டதற்கு கிடைத்த பரிசு புத்தகங்கள் என்று ஓமை உருவகம் இரண்டும் வருகிற மாதிரி ஒரு கவிதையை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த புது கவிதைகள் ஓமை உங்களுக்கு பிடிச்சது நீங்க என்ன வேணா எழுதலாம். நான் சொன்னதை ஒரு பாயிண்ட மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. என்னன்னா, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கவிஞராக எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கவிதை தொகுப்பிலிருந்து எடுத்து எழுதுவது என்பது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை யார் இவாலுவேட் பண்றாங்களோ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, உங்களுக்கு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய புதுக்கவிதைகளில் இருந்தே நீங்கள் ஓமைகளை எடுத்து எழுதுவது என்பது உங்களுக்கும் எளிதா இருக்கும், திருத்துபவர்களுக்கும் அது எளிதா இருக்கும். அடுத்து, வாலிபன் பிணம் விடுவதை எதிர்பார்க்கும் கழுகாக மணமேடையில் உன்னை எதிர்பார்க்கிறான் என்பது இதுவும் ஒரு கவிதைதான். அது மட்டுமின்றி நான் காமராசனுடைய கருப்பு மலர் பகுதியிலே பாத்தீங்கன்னா நிறைய ஓமைகள் இடம்பெற்றிருக்கின்றன. வானவில் அப்படிங்கிற ஒரு கவிதை எடுத்துக்கலாம். இந்த வானவில் அப்படிங்கிற ஒரு கவிதையில வானவில்ல பத்தி அவர் எப்படியெல்லாம் ஓமை கொடுத்துக்கிறாரு அப்படின்னா பாத்தீங்கன்னா, இது வந்து நார்களால் தொடுக்கப்பட்ட ஒரு மாலை அப்படிங்கிறாரு, வண்ணங்களால் கட்டப்பட்ட 7 அடுக்கு மாளிகை அப்படிங்கிறாரு, அழகிய ஒரு பெண்ணினுடைய அழகிய புருவம் போன்றது அப்படிங்கிறாரு. இதெல்லாம் உண்மைதான். அப்ப இந்த மாதிரியான ஓமைகளை நீங்கள் எடுத்து எழுத வேண்டும். அப்பொழுது உங்களுடைய கேள்வி வந்து மிகவும் ஆரோக்கியமானதாகவும் அழகானதாகவும் இருக்கும். அடிப்படை இல்லாம எழுதுங்க ஒண்ணு. இன்னொன்னு, எங்கெங்கெல்லாம் அட்டவணை போட்டு எழுத முடியுமோ அட்டவணை போட்டு எழுதுங்க, எடுத்துக்காட்டுகள் காட்டி எழுதுங்க. எங்க பாயிண்ட் வைஸ் புல்லட்டட் பாயிண்ட்ஸ் அப்படி எழுத முடியுமோ அப்படி எழுதுங்க. இதுதான் வந்து இன்னைக்கு நம்மளுடைய பாடத்திட்டத்துல வந்து டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியை அறிமுகப்படுத்துறோம். அந்த டெஸ்ட் சீரீஸ்ல டே 1ல நமக்கு வந்து சில விஷயங்களை பார்த்திருக்கோம். இதுல வந்து இந்த கடைசியா இந்த கேள்விக்கு இந்த புதுக்கவிதையில தமிழன்பனுடைய புதுக்கவிதையும் நான் வந்து கொடுத்திருக்கிறேன். இப்போ ஒரு மாடல் ஆன்சர் ஷீட் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன் பாருங்க. இந்த மாடல் ஆன்சர் ஷீட்ல தமிழ் மொழியில் பிற மொழியிலிருந்து என்னென்ன சொற்கள் எல்லாம் கடன் வாங்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு பக்கத்துல நான் என்னுடைய விடையை எழுதியிருக்கேன். இந்த விடையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இதை பார்த்துட்டு நீங்க வந்து எப்படி உங்களுடைய விடைகளை எழுதி கமெண்ட்ல வந்து ஸ்கேன் பண்ணி எனக்கு அனுப்புங்க. நாளைக்கு வந்து நம்ம 2009ஆம் ஆண்டு கேள்வித்தாளினுடைய முதல் தாளினுடைய செக்ஷன் பி என்ன கேட்டிருக்காங்க, அதுக்கு எப்படி விடை எழுதலாம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சோ நம்ம கவுண்ட் டவுன் 56 டேஸ்ல 50 டேஸ்க்கு நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிற பாடத்திட்டத்தையும் நம்மளுடைய ஷெட்யூல் என்னங்கிறதையும் உங்களுக்கு அறிவொளி.in அப்படிங்கிற பிளாக்லயும் நான் கொடுக்குறேன். இப்ப இது வந்து ஒரு ஃப்ரீயான செஷன். இது மூலமா வந்து எங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடைக்கிறது இல்லை. அதனால நீங்க எந்த அளவுக்கு இதுல சப்போர்ட் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க இன்வால்வ்மெண்ட் காட்டுறீங்களோ, மேலும் மேலும் அது வந்து எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். நான் வந்து இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை தருவதற்கு, என்னுடைய நேரத்தை பயனுள்ள முறையில வந்து செலவிட்டு உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அதனால IAS ஆவது என்பது கடினமான ஒரு விஷயம் கிடையாது. நீங்க ஃபோக்கஸ்டாவும்
நல்ல ஒரு வழிகாட்டுதலும் உங்களுக்கு கிடைத்தால் நீங்களும் நிச்சயமாக ஒரு நாள் IAS ஆகலாம், வெற்றி பெறலாம். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்ப ஒரு லாஸ்ட் ஒரு 1 or 2 minutes நீங்க யாராவது லைவ்ல இருந்தீங்கன்னா ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இத பத்தி இருந்துச்சுன்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம். இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸ்லயே நீங்க உங்களுடைய இமெயில் ஐடி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கூகுள் ஃபார்ம்ல, அதுலயுமே உங்களுடைய ஆன்சர் பண்ணலாம். கண்டிப்பா நான் எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பேன். நான் சொன்ன பேட்டர்ன்ல நீங்க எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. வேற என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் நம்ம மீட் பண்ண போறோம் இந்த மாதிரி. எனக்கு வந்து கொஞ்சம் கமிட்மெண்ட் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னு கேட்டா அதுவும் இவ்வளவு எஃபெக்டிவா வந்து எல்லாரும் வந்து சும்மா பாடப்பகுதியை வந்து நடத்துறது வந்து எளிமையான விஷயம். ஆனா வந்து கேள்விகளுக்கு ஆன்சர் ரெடிமேடா கொடுக்கறது என்பது இப்ப இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு இந்த கேள்வி வந்ததாலும் அல்லது எழுதும்போது அந்த அளவுக்கு அப்படியே வந்து 20 மார்க் 30 நீங்க ஈஸியா எடுக்கலாம். அப்ப இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் நான் வந்து நினைக்கிறாங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் இருக்காரு, நான் பாத்துக்கணும், இல்ல நான் வேற ஒரு வேலைக்கு போறேன் மேடம், அதை வச்சுக்கிட்டே நான் படிக்கணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் இந்த ஒரு முயற்சி. இதை நீங்க கண்டிப்பா வந்து முழுவதுமாக நீங்க பயன்படுத்தி நீங்க வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். வேற டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். ஓகே, திஸ் இஸ் அறிவொளி. ஆக்சுவலாக இந்த யூடியூப் சேனலையும் உங்களோட இந்த கண்டென்ட்டையும் நான் டேக் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஆன்சர் சீட் இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து வி வில் கம் பேக் வித் த கம்ப்ளீட் பிளான். என்னென்னா இப்போது நீங்கள் ஒவ்வொரு தடவை எல்லோரும் இமெயிலில் அனுப்பிச்சிட்டே இருந்தீங்கன்னா யார் இமெயில் எப்படி என்னன்னு தெரியாது. ஸோ ப்ராப்ளி வில் கம் பேக் வித் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் மாதிரி ஒன்று கொடுக்கலான் இருக்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் எல்லோரும் இப்போ இந்த hi.arivoli.in@gmail.comக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஸோ இந்த ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். உங்கள்கிட்ட ஏதாவது வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா எங்களுக்கு சஜஷன் கொடுக்கலாம். இப்போ வந்து எஸ், நீங்க 2 வரிகள் மேற்கோள்கள், சின்ன கேள்வியா இருந்தாலும் பெரிய கேள்வியா இருந்தாலும் நீங்க 200 லைன் இல்லமா, அது 200 சொற்கள். 200 சொற்கள் அப்படின்னா வேர்டு, நான் நீ அப்படின்னு எழுதுனீங்கன்னா 2 வேர்டு. அப்ப மொத்தமே வந்து 200 வேர்டு தான். இப்ப 200ல ஒரு 230 வரைக்கும் நீங்க எழுதலாம். ஒமிஷன்ஸ் பண்ணணும்னா 230க்கு மேல நீங்க எழுதக்கூடாது. ஸோ என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் நான் ஒரு இது கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, ஸ்கேண்ட் காப்பி. அதுல பாருங்க, மேபி 250 வேர்ட்ஸ்க்குள்ள நான் எழுதியிருப்பேன். அவ்வளவுதான் நீங்க எழுதணும். அதுக்கு மேல எழுதுனா வந்து உங்களுக்கு மத்த கேள்வி அட்டன் பண்றதுக்கு டைம் இருக்காது. நிறைய டிராபேக் இருக்கு. நீங்க வந்து வேர்ட் லிமிட் எக்ஸீட் பண்ணீங்கன்னா நிறைய பிரச்சனை வரும். அந்த 200 சொற்களுக்கு எழுதுற கேள்விகளாகட்டும், பெரிய சொற்கள் இப்ப வந்து 150, இப்ப பேட்டர்ன் மாறி இருக்கு இல்லையா, இப்ப வந்து 150 சொற்களா இருக்கும். சோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க 2 வரிகள் 1 வரிகள் நீங்க மேற்கோள் காட்டி தான் எழுதணும். அப்படி எழுதும் போது உங்களுக்கு மதிப்பெண்கள் அதிகமா கிடைக்கும். அவ்வளவுதான். வேற வேற என்ன கேள்விகள் உங்களுக்கு இருக்கின்றன? நாங்க இன்ஃபார்ம் பண்றோமா நெக்ஸ்ட் செஷன். எனக்கு வந்து ஒர்க்கிங் டே இல்லாம இருந்தா மட்டும்தான் நான் வந்து இந்த டைமிங்ல உங்களுக்கு வர முடியும். 11 o'clock. இன்னைக்கு சண்டேங்கிறதுனால நான் 11 o'clock வந்திருக்கேன். இப்ப டைம் வந்து உங்களுக்கு மாறுபடும். நீங்க வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஃபார்மை நீங்க ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உங்களோட இமெயிலுக்கும், இந்த வாட்ஸ்அப் குரூப் ஒண்ணு இருக்கு, இந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க இணைஞ்சீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்லயும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அப்ப வந்து என்னுடைய அடுத்த செஷன் எப்ப அப்படின்னு நீங்க வந்து கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், பிளஸ் வாட்ஸ்அப் குரூப்ல இணைஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும். இது வந்து ஆன்லைன்ல இருக்கு. இந்த லைவா இப்ப போனது வந்து நீங்க யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா இது அப்படியே ரெக்கார்டட் ஆகி நான் இந்த வீடியோவை அப்படியே தான் போஸ்ட் பண்றேன். அதை நீங்க டவுன்லோட் பண்ணியும் பாத்துக்கலாம். எப்ப வேணுமோ நீங்க உங்களோட கன்வீனியன்ட்ல நீங்க அதை அட்டன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் யாருக்கும் வந்து பிபிடி பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ற மாதிரி ஒரு ஐடியால இல்ல. ஏன்னு கேட்டா உங்களுடைய சைட்ல இருந்து முதல்ல முயற்சி எடுக்கணும். நீங்க வந்து முதல்ல வந்து கேள்விகளுக்கு விடை எழுதி பழகணும். இந்த வீடியோவை நீங்க அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூடியூப்ல அவைலபிளா இருக்கும்.
வேற என்ன கேள்விகள் இருக்கு? ஸோ யாராவது இந்த லைவ் செஷனுக்கு புதுசாக ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த லைவ் செஷன் அங்கே எவ்ரி வீக் சண்டே 11 o'clock ஷெடியூல் பண்ணியிருக்கோம். கொஷின்ஸ் எந்த டாப்பிக்கில் பேச போகிறோங்கிறத அட்லீஸ்ட் 2 days முன்னாடி அல்லது 1 day முன்னாடி நாங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் இல்லை இமெயில் குரூப் மூலமாகவும் நாங்கள் ரிமைண்ட் பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு தேவை வந்து உங்களோட இமெயில் ஐடி அல்லது இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணோம்னா உங்களோட ஃபோன் நம்பர். பட் இமெயில் ஐடி நீங்கள் சப்மிட் பண்ண எல்லா இமெயில் ஐடியும் ஆட்டோமேட்டிக்காக கூகுள் குரூப்ஸில் ஆட் ஆயிரும். வாட்ஸ்அப் குரூப் மட்டும் வேணுங்கிறவங்க அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா சில பேர் வாட்ஸ்அப் குரூப்பு வேணும்பாங்க இல்லை வேணாம்பாங்க. அதனால் உங்களுக்கு எது ப்ரிஃபரபிள் மோடோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த டாக்குமெண்ட்ஸு இது வரைக்கும் நம்ம ஷேர் பண்ண வீடியோஸ் எல்லாத்துக்கும் இப்போதைக்கு நாங்கள் ஒரு இது மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், ப்ளேலிஸ்ட் மாதிரி. இப்போ நீங்கள் ஏதாவது ப்ளேலிஸ்ட்டு நீங்கள் எந்த டாபிக் நீங்கள் வேணும்னா அந்த டாப்பிக்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற அத்தனை வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒன்றா சர்ச் பண்ணிகிட்ருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நாங்கள் குரூப் பண்ணியிருக்கோம். எங்களோட ஹோல் சிலபஸும் வந்து பார்த்திங்கன்னா arivoli.in/UPSC அதில் ஃபுல் சிலபஸ் அதில் இருக்குது. மேடம் சொன்ன மாதிரி அவங்க என்ன உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எப்படி எந்த ஃப்ளோவில் போகணுங்கிறத அவங்க இந்த வீடியோ அப்லோடு மூலமாக அவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்பப்போ அப்லோட் பண்ணுற வீடியோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளாகில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கோட டெக்ஸ்ட்டுக்கும் லிங்காக மாறிடும். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் அந்த ப்ளேலிஸ்ட்டுக்கோ இல்லை அந்த ஸ்பெசிஃபிக் வீடியோக்கோ நீங்கள் ஜம்ப் ஆகிக்கலாம். ஸோ இதெல்லாம் நாங்கள் டே பை டே நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். எதெல்லாம் கிடைக்குது, எந்த மாதிரி ஐடியாஸ் பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் எங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லணும் இல்லை சஜஷன் சொல்லணும் அப்படின்னா அந்த கூகுள் குரூப்ஸில் நீங்கள் அனுப்பலாம், இல்லை கமெண்ட் மூலமாகவும் நீங்கள் தெரிவிக்கலாம். சரண்யா, நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த லிங்க் நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம். வாட்ஸ்அப் குரூப்புக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இமெயில் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்கோம், அந்த சாட் மெசேஜில் வந்திருக்கு உங்களுக்கு ஃபார்மு, மறுபடியும் இருக்க அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 2009 வரைக்கும் உள்ள கேட்ட கேள்விகளுக்கான விடைகள் தமிழா விருப்ப பாடத்துக்கு படிக்க போறோம், எப்படி எழுத போறோம். அது மட்டும் இல்லாம 2021 எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கறதையும் அனுமானம் பண்ணி படிக்க போறோம். இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேங்க் வித் ஆன்சர்ஸ் வந்து யாருமே இவ்வளவு ஈஸியா ஸ்பூன் ஃபீடிங் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு நான் வந்து இப்ப கொடுத்துட்டு இருக்கேன். இது வந்து ரொம்ப புதிய முயற்சி. இது வந்து இன்னைக்கு எக்ஸாம் எழுதுறவங்க இல்ல, இனி வரக்கூடிய வருஷங்கள்ல எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு எல்லாமே இந்த கம்பைலேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னு கேட்டா தமிழ் விருப்ப பாடத்துல நிறைய திரும்ப திரும்ப வந்த கேள்விகள் வருவதனால இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ வெரி மச் and keep sharing the knowledge, keep spreading the good messages with everyone. All the very best. Thank you very much.